கடக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க. கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டம சனியால நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறதே கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்காது. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது புதுசா வந்துகிட்டு தான் இருந்திருக்கும். நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல் உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துப்பீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இனி இந்த ஜூலை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடகராசிக்காரங்க பார்க்க போறீங்க. ஏன்னா இந்த ஜூலை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் சுக்கிர பெயர்ச்சியோட முழு பலன்களும் முழுமையாக கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கடகராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல கடகராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும்.
ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இருந்தாலுமே கூட நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்த இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்தித்தவங்க தான் கடகராசிக்காரங்க. ஏன்னா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயிலே கிடையாது, வாரத்தில் 3 நாள் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கோம், இவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ரொம்பவே இதுக்காக மட்டும்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த காதல்ங்கிறது நிறைய இடத்துல பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோல் அதற்கு தடையாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. நீங்க கூலி வேலை செய்றீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க கொஞ்சம் பேசல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா நம்ம
கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது. 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடகராசிக்காரங்க பார்க்க போறீங்க. அந்த இடத்துக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நோக்கி புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுதுங்க. அந்த உறவு உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு நபராக கூட இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இல்லை தெரிந்த ஒரு சொந்தக்காரராக இருக்கலாங்க. இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க இந்த நபர்கள் மூலமாகவே ஒரு உச்சத்திற்கு போக போகிறீங்க. ஏன்னா இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்தோடையே கடகராசிக்காரங்க இருந்திருப்பீங்க. இந்த நபர்களுடைய உதவியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில விரைவில் கிடைக்க போகுது. இருந்தாலுமே கூட உங்களுடைய ரகசியத்தை மட்டும் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட மட்டும் தெரியப்படுத்துங்க. எல்லார்ட்டையுமே வந்து சொல்றது மூலமா நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியில் வந்து கடகராசிக்காரங்க சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கணும். அது பண விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், என்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து உங்கள் ஃபேமிலி கிட்ட மட்டும்தான். 3வது நபர்கிட்ட ஷேர் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறி போயிடலாம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.